ஹாய் காய்ஸ், நான் உங்கள் குருவன். நான் வீட்டு ஒரு சுட்டி வீடியோடாக உங்களை சந்திப்புகள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்போ நாங்கள் பார்த்தவென்றால் ஒரு புல்லை வந்து கெட்டித்தனா வர்றதுக்கு எவ்வளோ நேரம் படிக்க வேணும் என்கிட்ட நாங்கள் இந்த காலொலியுடன் என்ன செய்ய இருக்கிறோம்ன்றால் இந்த வாயோடாக கேட்க இருக்கின்றோம். ஆகவே சரியாக குழந்தைகள் எல்லாம் இருக்கிறீங்களா? ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், கேட்க தொடங்குவோம். இப்போ நீங்களே பெற்றார் என்ன செய்வீங்கன்னா, புள்ளே இருந்து 2 வத்திரம் படி 3 வத்திரம் படி 4 வத்திரம் படி புள்ளைக்கு அறிஞரை கொடுத்து அதுன்ற மூளைக்கு ஒரு லோட்டொன்றை கொடுத்து, அதாவது சுமையை கொடுத்து அந்த புள்ளையை வந்து பின்னோக்கி தள்ள வைக்கிறீர்கள். நான் சொல்ல வர விஷயத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட பிள்ளைகள் குறுகிய காலத்தில் நல்ல புள்ளிகளை பெறுவார்கள். இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இப்போ உங்களுடைய பிள்ளை டியூஷனுக்கு போயிட்டு வருது, சரி. இப்போ அது ஆங்கிலம், தமிழ், சாமி எல்லா படம் தானே படிக்குது. வெறும் 2 பாடம். உதாரணம் ஆங்கிலம் மட்டும் வைப்போம். அந்த ஆங்கிலம் இப்போ 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 நான் படிப்பிச்சேன்ட்டு வச்சு உதாரணத்துக்கு நான் படிப்பிச்சேன்னு சொல்லி வைப்போம். அந்த கொப்பியை 25 நிமிஷம் அதில் என்ன கிடக்குது, இதில் கொஞ்சம் சொல்லுவல் பூசா தந்து கிடக்கு. அந்த சொல்லுவல் சிலர் படிப்பிச்சுப்போம். அந்த படிப்பிச்சு விட்டது அவ்வளோத்தையும் திருப்பி கூட மூளைக்கு ஏறக்கூடிய அளவு யோசிச்சு படிக்கிறீர்கள். பிறகு ஒரு 15 நிமிடம் உங்களுடைய மூளைக்கு ஓய்வு கொடுங்கள். ஏனென்றால் எங்களுடைய மூளை வந்து உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் இவ்வளோ தான் உண்மையாக இழுக்கும். நாங்கள் நினைக்கிற பிள்ளை ஒரு மணி நேரம் படிக்கணும்னு சொல்லி உண்மையாக அந்த ஒரு மணி நேரத்துக்கு பிள்ளைக்கு இழுக்காது. காரணம் என்னென்றால் களைச்சிப்போம். எது மூளை வந்து சில பேருக்கு போகமாக சிந்திக்கிறோட இன்னும் களைச்சிப்போம். ஆக 25 நிமிஷம் வந்து என்னை பொறுத்தவரையில் ஓகே. நான் ஒரு மருத்துவ பட்டதாரி. ஆகவே இப்போ உங்களோட பிள்ளைகள் வந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு பிள்ளையாக நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய, அதை நல்ல சிறந்த பெறுவர் எடுக்கக்கூடிய பிள்ளையாக அது வளரணும் என்றால் 25 நிமிஷம் படிக்க விடுங்க. அது பிறகு காவலத்தை வைக்கிறேஸ் கொடுங்க. ஆனால் போடுகள் அது ஒன்றும் கொடுக்க வேண்டாம். இதுக்கு பிறகு இந்த படித்த விடயத்திலே வீழ வாசிக்கிறது. நான்டைக்கு இது படிச்சிடறேன். ஒன்று அந்த அண்ணா சொன்னவர் ஐ ஆம் ரைட்டிங்னு சொல்லி படிப்பிச்சவர். டைனருடைய அர்த்தம் என்னது? நான் ஐ ஆம் ரைட்டிங்னு நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஐஎன்ஜி வருகின்றதானே, அப்போ அதுக்கு கொண்டுன்னு சொல்லி அர்த்தம். சரி, ரைட் அண்டா எழுது, ஐயன்டா கொண்டு, ஏமண்டா இருக்கிற ஐயன்டா நான். அப்போ இந்த அர்த்தம் என்ன இருப்போம்? நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். அப்போ இவ்வாறு யோசித்து அதை சொல்லி பாருங்க. 4 தரம் 5 தரம் உங்களுடைய மூளைக்கு ஏறும் வரை. இப்போ சில பேருக்கு ஒரு 20 தரம் சொன்னால் தான் ஏறும். அப்போ அதுக்காக நான் 2 தரம் சொல்லி போட்டு இந்த மூளைக்கு அது ஏறையில்ன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. நீங்கள் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுங்க. 30 தரம் சொல்லி பாருங்க, 40 தரம். நானே சில விஷயம் நான் இந்த மருத்துவம் படிக்கல 20 தரம் சொல்லி பார்த்துக்கிறேன். அது ஆங்கிலத்தில் பாடமாக்குது. அதில் வர வசன வைப்புகள் உள்ளுக்கு இருக்கிற அந்த சொல்லுகள் எல்லாம் கஷ்டம். இப்போ சிலர் வந்து ஆங்கிலம் படிக்காமலே பல்கலைக்கழகத்துக்கு போய் படிச்சிருப்பார்கள். வசன அமைப்பு என்ன வரையும் ஆங்கிலத்தில் சுத்தமாக எழுத வராது. இந்த வசன அமைப்பு என்னென்று தெரியும், ஆக்டிவிஷன் தெரியா, பெசிவேஸ் என்ன தெரியா. நான் வந்து ஒரு டிலேயை கடந்து தான் புரிஞ்சு நான் ஆங்கிலத்தில் வந்து டிப்ளமா செஞ்சுருக்கிறேன். மருத்துவம் முடித்தா அப்புறம் தான் இப்போ ஆங்கிலம் நன்றாக விளங்குகிறது. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளையும் நல்ல கட்டித்தராக வரணும் என்றால் அவர்களுக்கு 25 நிமிஷம் படிக்க விடுங்கள். காவலத்திலும் இடைவெளி கொடுங்கள். அவைகிட்ட மூளை ரெஸ்ட் கொடுங்கள். பிறகு அவை சொல்லுங்கோ, திருப்பி படித்த மட்டும் படியுங்கோ, இன்றைக்கு தூங்குவோம். இப்படியே பழக்கப்படுத்தி கொண்டு பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் முதலெடுத்த புள்ளியிலிருந்து உதாரணத்துக்கு ஒரு 40 மார்க்ஸ் 45 மார்க்ஸ் எடுத்து வச்சுட்டு பார்த்தால் அடுத்த ஒரு கட்டாயம் இதிலேருந்து ஒரு 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் சில வேளை 25 30 கூட எடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. பிள்ளைன்ற மூளைக்கு என்ன செய்ய வரும்? நாங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்க வரும். இந்த படிக்கிற விஷயத்தில் கொடுத்தாலும் உங்களோட பிள்ளையும் எதிர்காலத்தில் இந்த விலையில குழப்பங்கள் ஒன்று வராமல் நன்றாக அது வளர்ந்து ஏதோ ஒன்றை படித்து வெளிவாரிப்பட்ட அறியனாலும் போய் இது ஒரு நல்ல நிலையை அடையமுடி கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கின்றேன். இன்றிலிருந்து பெற்றோர்கள் நீங்கள் திருந்துங்கள். நான் சொன்ன முறையில் பிள்ளைகளை படிப்பீங்கள். உங்களோட புள்ள தண்டவாட்டில் கூடுதலான புள்ளிகள் எடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு யூடியூப் வீடியோவில் உங்கள் குருவண்ணன் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்வதற்காக உங்களுடன்.